இந்த பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் பாருங்களேன். இது ஒரு கண்டி டைப் நெக்லஸ். நடுவில் மகாலட்சுமி, 2 பக்கம் மயில், ஒரு கோபுர மாடல், 2 பக்கம் சங்கு, அதில் ஒரு சங்கில் பிள்ளையார், இன்னொரு சங்கில் சரஸ்வதி. இது ஒரு கண்டி மாடல் நெக்லஸ். க்ரீன் பீட்ஸோட பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு. இது 10 பவுனோ 15 பவுனோ கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 30,000லேருந்து 40,000க்குள்ளே வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே பியூர் சில்வரான ஜுவல்லரிஸ். அதில் வந்து கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து நம்ம கோல்டு கலெக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி ஆன்டிக் பாலிஷ் இருக்குது, எல்லோ பாலிஷ் இருக்குது, செமி ஆன்டிக் பாலிஷ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன் எதுக்காக பார்க்க வந்தேன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற ஜுவல் வந்து நம்ம கோல்டில் வாங்க முடியாது. ஸ்டோனுக்கே வந்து நம்ம ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ அந்த ஸ்டோனுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கோல்டில் நம்ம மோஸ்ட்லி வாங்க மாட்டோம். இப்படி நம்ம சில்வரில் வாங்கி நம்ம போடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சில்வரில் வாங்கி போட்டுக்கலாம். இமிட்டேஷன் ஜுவல்லரியில் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கவரிங் ஜுவல்லரி மாதிரி தான் போகும். இது பார்த்திங்கன்னா பியூர் சில்வரால் ஆனதுனால உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. நீங்கள் ஃப்யூச்சரில் எப்போவாவது அதை இது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னிங்கன்னா அதை மெல்ட் பண்ணி அதில் இருக்கிற சில்வர் என்ன வேல்யூவோ அதுக்கான ரீசேல் வேல்யூ அப்போதைக்கு இருக்கிற வேல்யூ போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட். இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நமக்கு வந்து அந்த பாலிஷ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராப்பராக ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா இன்னும் நல்லா லைஃப் வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பாலிஷ்லாம் போயிடுச்சு, ஃபேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அகெயின் வந்து ரீபாலிஷ் கூட எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணால் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டிசைன்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே அச்சசல் டிட்டோவாக உங்களுக்கு கோல்டில் இருக்கிற சேம் டிசைன் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு இது கோல்டா சில்வரானு கண்டுபிடிக்கவே முடியாது. இதுலேயும் நீங்கள் பேக் செயினும் போட்டுக்கலாம், ரோப்பும் போட்டுக்கலாம். ஸோ கோல்டில் வர மாதிரியே உங்களுக்கு ஃபுல் செட் பேங்கிள்ஸ், இயரிங், ஃபிங்கர் ரிங் எல்லாமே, கொலுசுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. இது கோல்டு மாதிரியே இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு இது கோல்டா சில்வரான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக இதோட ப்ரைஸ் சொல்லணுன்னா ஷார்ட் நெக்லஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 15,000 to 20,000 வரும். லாங் ஹாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 40,000. நல்லா ஒரு ஹெவியான நெக்லஸாக இருந்ததுன்னா 50,000 இந்த ரேஞ்சில் வரும். ஸோ கோல்டில் உங்களால் வாங்க முடியாத சில மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரியாக வாங்கி வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டிசைன் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் போகும்போது அந்த டிசைன் இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கூட நீங்கள் சேம் டிசைன் வாங்கிக்கலாம். இந்த டபுள் லேயர் லாங் ஹாரம் பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே என்னுடைய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஹாரம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90,000 கிட்டே வந்தது. ஏன்னா அது டபுள் லேயர் இருக்கிறதுனால ஃபுல் செட்டோட. இதோட அந்த டபுள் லேயர், அந்த பெரிய பெண்டன்ட், இயரிங், க்ரீன் கலர் பீட்ஸ், ஒயிட் ஸ்டோன், பிங்க் ஸ்டோன் பார்க்கறதுக்கே ரொம்ப லக்ஸூரியாக ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ சரவணா எலைட் டி நகர் ஷோரூம்லேருந்து தான் இது எல்லாமே நான் கலெக்ஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக சரவணா எலைட் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.